எங்க ஊருக்காரங்க எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துதே அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. நான் கேட்டு லாஸ்டா ஒரு 1 இயர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 யூடியூபர்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, போட்டு தரையில புரண்டாற அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அண்டு அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நின்றுடுச்சு அப்படின்னு பார்த்தா, நின்றுடுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது இன்னைக்கு வீடியோக்கு போகிறோன்னா இன்னைக்கு நேற்று சாயந்தரம் கூட பிரியாணி மேன் ஜேகே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீடியோ போட்டு அக்யூசியேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீடியோ வந்து பிரியாணி மேனுக்கும் ஜேகேக்கும் நடக்கிற விஷயத்த பற்றியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த வீடியோ ரெண்டுத்தையும் நான் ஒன்றும் சுத்தமாக பார்க்கல. பிரியாணி மேன் வீடியோவாவது ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்பேன். ஜேகே வீடியோ நான் ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துருக்கேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சேன். பட் இந்த வீடியோ யாருக்கு அப்போ அப்படின்னு கேட்டா, எனக்கு, அதாவது தமிழ் கண்டென்ட் கன்சியூமர்ஸ், அதாவது நமக்கு. ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டா, போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறமா 2022 அந்த டைம்ல இருந்து தமிழ்ல வந்து ஸ்லர் வேர்ட்ஸ் கர்ஸ் வேர்ட்ஸ் பேசுற சேனல்ஸ் இருந்தது. தமிழ்ல எப்பயுமே இருந்தது. அதாவது 2011-12 அப்போதுல இருந்து இருந்தது. பட் அப்போல்லாம் வந்து அவங்க வந்து யாருமே மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. டெம்பிள் மங்கீஸும் சரி, ஃபிளிப்போ சரி, அவங்களாம் மெயின் ஸ்ட்ரீம்ஸ் கிடையாது. நான் இதை தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட வந்து அது ஏன் பேசுறாங்கன்றதுக்கு ஒரு கண்டென்ட் இருந்தது. அண்ட் அதை பேசுறதுக்கு ஒரு எமோஷன் இருந்தது. இப்போ ஸ்லர் வேர்ட்ஸ் பேசலாமா கரெக்டா அப்படின்னு கேட்டால் தப்பு தான் அது. பட் அது வந்து ஒரு எமோஷனோட ஒரு வெளிப்பாடு. ஸோ அது எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்றதை பொறுத்து அதோட மீனிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக மாறும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து ஜாலியாக இருக்கும் போது ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டலாம். அதே கெட்ட வார்த்தையில் அவங்க கூட சண்டை போடும் போது திட்டினீங்க அப்படின்னா அதோட மீனிங் அப்படியே வேற மாதிரி இருக்கும். எப்படி முடிஞ்சா ரெண்டுத்துக்கும் ஒரே வேர்டு தான். நீங்கள் ஒரே எமோஷனில் கூட சொல்லியிருப்பீங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவரோட எமோஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்த வேர்டோட மீனிங் மாறும். அதாவது ஸ்லர் வேர்ட்ஸ் அப்படி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பேசிக் டெஃபினேஷன்றதோட திஸ் ஹவு வி கன்சியூம் ஸ்லர் வேர்ட்ஸ். அண்ட் 2022க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சதுனால ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி கண்டென்ட் போட்டுட்டு இருந்தாங்களோ, அதாவது குறிப்பிட்ட பர்டிகுலர் ஆடியன்ஸோட இருக்கும் போது எப்படி ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்களோ, மெயின் ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறமா அதே கண்டென்ட் போட ஆரம்பித்தாங்க. பட் அப்படி போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. மெயின் ஸ்ட்ரீம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு உங்கள் வீடியோ சஜஸ்ட் ஆகும். யூ ஷுட் பி வீடியோலையும் சரி, வெளியவும் சரி, சோஷியலி மாரலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ். நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. பட் இதை வந்து தமிழ் கம்யூனிட்டியில் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை மட்டும் காமிச்சு நாங்கள் இவ்வளோ அடிச்சிட்டோம், நாங்கள் அவ்வளோ அடிச்சிட்டோம், நாங்கள் தான் பெரிய சேனல் அப்படின்னு சண்டை போட்டாங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரி மெச்சூர் ஆனாங்களான்னு கேட்டால் அந்த டைமில் யாரும் ஆகலை. அண்ட் அதுதான் இங்கே இருக்க நிறைய பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இருந்தது. ஐ ஹாவ் டு ரியலி அப்ரிஷியேட் இட் ரைட் நவ். அப்படி என்னன்னு சொன்னால், அதில் நிறைய சேனல் சொல்கிறேன், அப்போ இல்லைனாலும் இப்போ வந்து அவங்க சோஷியலி ரெஸ்பான்சிபிள், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத உட்பட, அவங்க கண்டென்ட் உட்பட அவங்க வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர் இருக்கும். அவங்களோட ஒரு சேனலுக்கும், டெக் சேனலாக இருக்கட்டும் சரி, மியூசிக் சேனலாக இருக்கட்டும் சரி. ஆனால் அந்த ஜானரை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சேனல்ஸ்க்கெலாம் நான் எப்போ எக்ஸ்போஷர் ஆக ஆரம்பித்தேன்னா, என்னோட டீன்ஸில் எக்ஸ்போஷர் ஆக ஆரம்பித்தேன். ஏர்லி டீன்ஸ் அந்த டைமில் இந்த மாதிரி சேனல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியும். அதாவது எல்லா சேனலும் சொல்கிறேன் நான் தமிழில். பிலிப்லாம் நான் வந்து என்னோட 14-15 அந்த வயசில் பார்த்துருப்பேன். அண்டு இப்போது எனக்கு டீனேஜே முடிஞ்சிருச்சு. இப்போது வந்து ஒரு 10 வயசு பையனோ 12 வயசு பையனோ பிலிப்புக்கு இல்லை, பிலிப்புன்னு நான் சொல்கிறது அந்த மாதிரி ஜானரில் இருக்க ஒரு சேனல். சர்வ்ஸ்க்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்லாம் சண்டைக்கு வர மாட்டார், அதனால நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? அந்த மாதிரி ஒரு சேனலுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த வேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணுறது அவன் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுவானா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானரில் இருக்க சேனலை பெரிய சேனல்ஸ் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணும் போது நடக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆடியன்ஸ் கிட்ட தப்பாக தான் போய் சேரும். தப்பாக போய் சேர்றது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாது, அவங்களோட பர்சனல் லைஃப்ஸில் பேக் ஃபயர் ஆகும். அகெயின் இங்கே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். முதல் பாயிண்ட்.
அண்டு லாஸ்ட்டு நம்மக்கிட்ட வருவோமே, அவங்களெல்லாம் நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். பட் நம்மக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, சரி ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துப்போம். சண்டே நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க, அப்போ தெருவில் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஒரு நாள் தான்டா லீவு, நான் அதுக்குடா இந்த சண்டையை பார்க்கணும், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த சண்டை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வேடிக்கை பார்ப்பீங்களா? ஐநோ சில பேர் வேடிக்கை பார்ப்பீங்க. பட் ஸ்டில் நார்மலாக என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைக்கிற ஒரு நாள் லீவு, இவனுங்க என்னத்துக்கு சண்டை போட்டு இந்த சண்டையில் நம்ம என்னத்துக்கு போய் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படி தான் நினைப்போம். பட் நமக்கே தெரியாமல் யூடியூப்பில் நம்ம வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த சண்டைக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிறோம். எதுக்கு நம்ம இன்டர்ஃபியர் ஆகணும்? இது வந்து யூடியூப்ன்ற அல்காரிதமே இன்ஸ்டாகிராம் மாதிரி வீடியோ கிடையாது, இன்ஸ்டாகிராம் மாதிரி அல்காரிதம் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அடுத்து என்ன வரணும்னு உங்களுக்கு தெரியாது. பட் யூடியூப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டி இருக்க ஒரு ஆப்பில் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவங்க 2 பேர் இல்லை 3 பேர் சண்டை போடுறத பார்க்கணும்? ஐ நீட் அ வேலிட் ரீசன் ஃப்ரம் யூ கைஸ். நான் மட்டும் யோக்கியனா அப்படின்னு கேட்டால் என்னால் பார்க்க முடியறதில்ல இப்போல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டால் நானும் ஒரு காலத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம். பட் இப்போது அப்படி பார்க்குறேன்னா அப்படின்னு கேட்டால் என்னால் முடியல. ஏன்னா வந்து எனக்கு இருக்க பிரச்சனையை பார்ப்பேனா இல்லை அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை பார்ப்பேனா அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாரும் யோசிக்கணும். ஆக்சுவலாக நீ யாரா பூமரு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். பட் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஃபோனில் ரேம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்ம பிரெயின். நம்ம பிரெயினில் அந்த ரேம் வந்து இப்போ உங்கள் ஃபோனில் ஒரு 4 GB ரேம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரெயினில் அந்தளவுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும் 4 GBக்கு. ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்து முடிச்சுட்டு ஒர்க்குக்காக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூமோ இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷீட்டோ இல்லை கூகுள் டாக்ஸ் ஏதோ ஒர்க்குக்காக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. பின்னாடி இந்த ஆப்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம். அப்போ என்ன ஆகும்? பேசிக்காக ஃபோன் ஹேங் ஆகும். இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் உங்கள் பிரெயின்லேயே நடக்கும். உங்கள் மென்டல் ஸ்பேஸை தேவையே இல்லாத விஷயங்களுக்கு கொடுக்கும் போது தேவைப்படுற விஷயங்களில் உங்கள் மென்டல் ஸ்பேஸ் உங்கள் காலாக வாரதான் செய்யும். அதனால தான் உங்களால் ஒர்க்குலேயோ சரி உங்களோட ஸ்டடீஸ்லேயோ சரி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல உட்காந்து உங்களால் 4 நிமிஷம் 5 நிமிஷம் சும்மா கூட உட்கார முடியாது. நான் நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா உங்கள் பிரெயின் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்குது. உங்களால் ஸ்டில்லாக உட்காரவே முடியாது. அண்ட் அந்த ஸ்டில்லாக உட்காரதுல என்ன பிரச்சனை? சும்மா உட்கார முடியாதா? சும்மா உட்கார முடியாது. லைக் இப்போ உங்களுக்கு வேலை செய்யணும், சும்மா உட்கார முடியல அப்படின்னு தோன்றது வேற. அது வந்து கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் அப்ரிஷியபிள். பட் என்னால் சும்மா உட்கார முடியாது, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பேன் இல்லை யூடியூப்பில் ஏதோ சம்மந்தமே இல்லாத வீடியோவை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் பியூர் ஷிட். சின்ன தப்பு பண்ணாலும் அழிஞ்சு போயிடுவாடா. அண்ட் இந்த வீடியோ நான் மொத்தமாக மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த டீன்ஸ் அவங்களுக்கு தான். நீங்கள் எல்லாம் வந்து இப்போ தான் டீனேஜுக்கு வரீங்க. உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாது, உங்களோட ஹாபிஸ் என்னன்னு தெரியாது, நீங்கள் எதில் ஸ்பெஷலைசேஷன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன அபிலிட்டி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வயசு தான் இது. இந்த வயசில் தேவையே இல்லாத பிரச்சனையில் நீங்கள் போய் மூக்கள் நுழைச்சிங்க அப்படின்னா உங்களோட 20s வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நான்லாம் என் டீனேஜில் பல வருஷத்தை இப்படி தான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி. அண்டு நான் அதை ரிக்ரெட் பண்ணுறேன்னு கேட்டால் ரிக்ரெட் பண்ணுறது தான். நான் சின்ன வயசில் வந்து என்னோடய ஹாபீஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் என்னத்தில் எனக்கு என்ன அபிலிட்டி இருக்குன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் என்னால். பட் நான் அதை பண்ணல. இந்த மாதிரி ஹாபீஸ்ன்ற விஷயத்தையே நான் பண்ணுறதை விட்டுட்டேன். அந்த இப்போ நான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கேன். இப்போது 2வது விஷயம், யூடியூப்ன்றது ஒரு செம்மையான பிளாட்ஃபார்ம். அன்லைக் இன்ஸ்டாகிராம்லாம் நான் வந்து உங்களை வச்சுருந்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு குப்பை பிளாட்ஃபார்ம். பட் யூடியூப்ன்றது ஒரு செம்ம பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த 1 hour 2 hour சண்டையை பார்க்க முடிஞ்சவங்களால் ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 20 minutes உட்காந்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியாதா? சரி ஓகே, நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரீங்க, இந்த ஸ்கில்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஸ்கில் செட் இம்ப்ரூவ் ஆகலாம், உங்கள் ஒர்க் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஒர்க் இம்ப்ரூவ் ஆகலாம், உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி ஒரு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ஆப்பை என்னத்துக்கு தேவையில்லாத ஒரு 2 பேர் சண்டையை பார்த்து வேஸ்ட் பண்ணணும்? சரி ப்ரோ, நானே வேலையை முடிச்சு டென்ஷனில் வரேன், நான் என்னத்துக்கு திருப்பி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் வேலையை முடிச்சு டென்ஷனில் தான் வரீங்க அப்படின்னு.
அப்புறமா என்னத்துக்கு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? வேலையை முடிச்சு டென்ஷனில் வரீங்க, உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணோன்னு பார்க்குறீங்க, எதுக்கு திருப்பி மைண்டுக்குள்ளே தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு டம்ப் பண்ணுறீங்க? நான் போன மாதமே மென்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. பட் இது மோர் லைக்லி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தான். இது மென்ஸுக்கு மட்டும் இல்லை, விமன்ஸுக்கும் சரி இதான் நடந்துகிட்ருக்கு. மைண்ட்லெஸ்ஸாக நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெட்டர் நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறத கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக கன்சியூம் பண்ணணும். அண்டு யார் மேலேயும் இங்கே தப்பு கிடையாது, யார் மேலேயும் இங்கே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அவங்கவுங்க பண்ணுறது நியாயம்தான். நம்ம இங்கே யூடியூப்பில் பார்த்துட்டு எங்கேயும் ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் வீடியோ பிடிக்கலையா, அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரியுதா, யூடியூப்பில் அந்த 3 பட்டன் அமுக்கி ரிப்போர்ட் கொடுத்து என்ன அவங்க தப்பு பண்ணாங்களோ அந்த ரிப்போர்ட்டை பண்ணிவிட்டு முடிச்சிடும். பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அவங்க தப்பாக வீடியோ போட்டாங்களா ரிப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தெருவில் தான் எவனும் பிரச்சனை பண்ணால் தட்டி கேட்க மாட்டோம், பயம். ஏன் இங்கே கூட தட்டி கேட்க மாட்டோமா? யூடியூப்பில் ஒரு கிரியேட்டர் தப்பு பண்ணால் அவங்களுக்கு அதில் கான்சிக்வன்சஸ் வரணும் அப்படின்றத புரிய வைங்க. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை புரிய வச்சிங்கனாலே தமிழ் கம்யூனிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். முக்கியமாக டீனேஜில் இருக்கவனுங்களுக்கு சொல்கிறேன், எவனுக்காகவும் சண்டை போடாதீங்க. யாரை வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்தை விட முக்கியம் யாருமே கிடையாது. ஏதாவது பண்ணி யூடியூப்பை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் வரேன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேனல் இருக்குது, இந்த சேனல்லாம் பாருங்கள். தமிழ்லேயே நிறைய சேனல்ஸ் தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி ஃபார் த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் தமிழ் கேமிங் கம்யூனிட்டி, யாராவது தப்பு பண்ணோம் அப்படின்னா, யாராவது நம்ம மேலே அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிரிட்டிக்ஸை வந்து ஒத்துக்கோங்க. ஒரு கிரிட்டிக் ஏதாவது கிரிட்டிக் சொன்னாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க. தப்பு பண்ணியிருந்தால் சாரின்னு கேட்டு போயிடுங்க, ஒரு வார்த்தை சாரி. அதை கேட்குறதுல என்ன ஆக போகுது? நீங்கள் அப்பாலஜி வீடியோ போடணும், இல்லை என்னோட சைட் ஆஃப் விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. என் பாதி பேர் பண்ணுறதே அதான், சாரி வீடியோன்னு போட்டு அதில் சாரியே சொல்லாமல் 30 நிமிஷமோ 20 நிமிஷமோ அவங்க சைட் ஆஃப் நியாயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. சாரி முடிஞ்சது. பீப்புளுக்கு தெரியும் யார் பண்ணுறது தப்பு, யார் பண்ணுறது தப்பு இல்லைன்னு. அண்டு அடுத்த கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருங்க. இந்த பிளேஸை டாக்ஸிக் ஆக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியே வாங்க. ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, டாக்ஸிக்காக இருந்ததுன்னா அங்கேருந்து வெளியே வாங்க. உங்கள் மைண்ட் ஸ்பேஸ்க்கோ உங்கள் மென்டல் ஹெல்த்தை விட எதுவுமே முக்கியம் கிடையாது. அதான் அந்த வீடியோவில் சொல்ல விரும்பினேன். அண்ட் இதை வந்து ஜூன் மாதம் மென்டல் ஹெல்த் வீடியோ நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது சண்டை வந்தால் இந்த சண்டைக்கு ரிலேட்டபிளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப 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 நல்லது. நான் வீடியோ இந்த வியூஸ்க்காக பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ நடக்கிற பிரச்சனையை வச்சு நான் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அப்படி வேணாம். எனக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ திருப்பி ஒரு சண்டை நடக்கும்போது இந்த வீடியோ ரிலேட்டபிளாக இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். ஆனால் அதுதான் என்னோட அசெட். இல்லை வேணாம், போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்க, போங்கடா.